திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகும் பக்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் திறத்தல், 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை பாடி ஒரு நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ராஜா ஐயா அவர்களையும் ஐயா ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். நன்றி. அனைத்து அணியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாயனம். முதலில் ஸ்ரீதேவையா படிங்கய்யா. பலம் பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழை திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி. அடியன் படிக்கிறேங்க ஐயா. படிங்க. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேந்திராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் வளர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. வாயனம. கதவும் அடைதல் படிங்கம்மா. படிச்சிருங்க. நீங்க படிங்க. படிங்க ஐயா.
அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன்கண் என்றும் எனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் போல் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். உமாமா படிங்க. கதவு திறக்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க கேட்பீர்கால் அருமாயுற்றி பின்னை நீ அம்மா அழுத்தி அற்றாதே திருமாமணிதே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமான் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமான் அறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலையா. எழுச்சி தாமோதரையா படிங்க. 7வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கோளோ ஆறது கேட்போம் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி கையா. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே 260வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 83வது திருப்பதிகம் திருத்தாண்டகம் பொதுப்பண் என் நேரமும் அரிகாம்பதாகவே பாடத்தக்கது. இது தொண்டை நாட்டிலே 16வது தலமாக சென்னை திருத்தணி பாதையிலே கடம்பத்தூரை தாண்டி உள்ள பதிகம் தலம். இது இங்கே உள்ள சாமி பாசூர்நாதர், அம்பாள் பசுபதி நாயகி. இதற்கான திருநாவுக்கரசர் புராண பாடல் 340 முந்தி மூயையில். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். முந்தி மூயையில் எய்த முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்து உருகு திரு குறுந்தொகையும் தாண்டகமும் சந்தம் நிறை நேரிசையும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகீசர். அங்க திருப்பாசூரில முந்தை மூயையில் எய்த முதல்வனார் என்று தொடங்கி அவர் அந்த பெருமானுடைய சிந்தை கரைந்து உருக பாடிய திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம், தந்தநேரிசை முதலிய தமிழ் பாடினார் என்று சொல்றார். அங்க இருந்து உழவார பணி செய்து அவர் திருக்குறுந்தொகை பாடியிருக்கார், திருத்தாண்டகம் பாடியிருக்கார் என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க. விண்ணாகி நிலனாகி விசும்பும் ஆகி வேலை சூழ்ஞாலத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்தாகி இயல்பும் ஆகி
ஏழுலகும் தொழுதேத்தி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலி தங்கடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டடியே உய்ந்தவாரே பண்ணாகி இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டடியே உய்ந்தவாரே. பெருமான் விண்ணாய் மண்ணாய் எண்ணாய் எழுத்தாய் கண்ணாய் மணியாய் பண்ணாய் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேதங்கள் நான்காய். நடராஜையா வாங்க. நன்றி ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். 6:83 நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வேதமோ நான்காய அங்கமாகி விரிகின்ற பொருட்கெல்லாம் வித்துமாகி பூதலாய் பொழிகின்ற மாரியாகி குவலயங்கள் முழுதுமாய் கொண்டலாகி காதலால் வானவர்கள் போற்றி என்று கடிமலர்கள் அவை தூவி ஏத்த நின்ற பாதியோர் மாதினை பாசுமேய பரஞ்சுடரை கண்ணடியேன் உய்ந்தவாரே பாதியோர் மாதினை பாசுமேய பரஞ்சுடரை கண்ணடியேன் உய்ந்தவாரே. பெருமான் தானும் தன் தையலுமாய் தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம் நோக்கி குளிர்ந்தூதாய். அந்த தொன்மை கோலம் தான் பாதியோர் மாதினை பாசூர்மேய பரஞ்சுடர் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு. ஸ்ரீதேவியா வாங்க. தடவரைகள் ஏழுமாய். சிற்றம்பலம். தடவரைகள் ஏழுமாய் காற்றாய் தீயாய் தன் விசும்பாய் தன் விசும்பின் உச்சியாகி கடல் வளையம் சூழ்ந்தொரு ஞாலமாகி காண்கின்ற கதிரவனும் அதியுமாகி குடமுழவ கதிவழியே அனல் கையேந்தி கூத்தாட வல்ல உலகனாகி படவர ஒன்றது வாட்டி பாசூர்மேய பழஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாரே பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாரே. நன்றி ஐயா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆக புலனாய மைந்தருடு என்பகையாய் புணர்ந்து நின்றான் என்று பெருமான் காற்றாய் தீயாய் விசும்பாய் இருக்கிறான் என்று இயற்கையை இறைவனோடு ஒத்துவருகிற பாடல். வாழ்க வாழ்க. நீராறும் செஞ்சடைமை. தர்ஷன் படிக்கிறீங்களா? அதாவது 6:83 6:83 4. லலிதாமா படிங்க. அடுத்து தர்ஷன் படிப்பார். 83வது பதிகம். திருப்பாசூர் திருத்தாண்டர். எத்தனாவது பாட்டு இப்ப படிக்கிறீங்க ஐயா? நீராறும் செஞ்சடைமேல் 4வது பாட்டு. நன்றி. நீராறும் செஞ்சடைமேல்.
சிவாய நம. லைன்ல இருக்காரா? சவுண்ட் வரலையே. தர்ஷன் தர்ஷன் இருக்காங்களா? அஞ்சாவது பாட்டு பாடுறேன் ஐயா. சரி. பாட்டு பாட சொல்லு. ஐயா லலிதாமா. பாடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நீராறும் செஞ்சடை மேல் அறவும் கொன்றை நிறைமதியே முடன் சூடி நீதியாலே சீராரும் மறையோதி உலக முய்ய செழுங்கடலை கடந்த 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 கடல் நஞ்சுமுண்ட காராரும் கண்டனை கச்சி மேய கண்ணுதலை கடலொற்றி கருதி நானே காராரும் கண்டனை கச்சி மேய கண்ணுதலை கடலொற்றி கருதி நானே பாரோரும் விண்ணோரும் பரசும் பாசோர் பரஞ்சுடரை கண்டடியேன் உயர்ந்தவாறே பாரோரும் விண்ணோரும் பரசு பாசோர் பரஞ்சுடரை கண்டடியேன் உயர்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எது நீதினா நம்மை சரணடைந்தவர்களையும் அதோடு நம்மை எதிர்க்க வந்த பகைவர்களையும் தாங்குதல் ரெண்டுமே நீதினு சொன்னார். நீராறும் செஞ்சடை மேல் அரவம் கொன்றை நிறமதியம் உடன் சூடி தன்னை சரணடைந்த சந்திரனை தலைமையில வைத்துக் கொண்டார். அதே மாதிரி தன்னை பகைக்க வந்த பாம்பையும் நட்பாக்கி அந்த சடை மேலே வைத்துக் கொண்டான். அதுதான் நீதி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வேடனாய் விசயந்தன். யார்? தர்ஷனா கரணா? யாரு இருக்கிறது? தர்ஷன் ஐயா. தர்ஷன் பாடுறது. அஞ்சாவது பாட்டு பாடுறது. சிற்றம்பலம். வேடனாய் விசயந்தன் வியப்பை காண்பான் வீர்பிடித்து கும்புடைய ஏனத்தின் பின் கூடினார் உமையவளும் கோலங்கொள்ள கொலைபகழியுடன் கொத்து கோர பூசல் ஆடினார் பெருங்கூத்து காளி காண அருமறையோ தாரங்கம் ஆய்ந்து கொண்டு பாடினார் நாள் வேதம் பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. கரெக்ட். பாடினார் நால்வேதம் பாசூர்மேய பரஞ்சோடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. நால்வேதமாகிய அஞ்செழுத்தை பாடுதல் என்று சொல்கிறார். வாழ்க. அதனாலே நாம் உய்யலாம். அஞ்செழுத்து ஓதுவன்மலாக உய்யலாம் என்பதை பரஞ்சொடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே. அஞ்செழுத்தின் மூலமாக பெருமானை காணுதல். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர்கோள் சிகரம் பகர்முகம்பா என்று பாடினால் உய்யலாம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. புத்தியினால் சிலந்தியம். சரஸ்வதி அம்மா. புத்தியினால் சிலம்பயந்தன் வாயினுலார் புத்தியினார் சிலம்புயுந்தன் வாயின் நூலார் பொது பந்தரது விழைத்து சருகான் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்க சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்க சிவகணத்து புக பெய்தார் திருவான்மிக்க
வித்தகத்தால் வெள்ளானை வெள்ளா அன்பு வித்தகத்தால் வெள்ளானை வெள்ளா அன்பு பிறவியவாள் கண்டதற்கு வீடு காட்டி பக்தர்களுக்கின்னமுதாம் பாசூர் மேய பக்தர்களுக்கின்னமுதாம் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. நன்றி ஐயா. திரு ஆனைக்காவில யானையும் வழிபட்டது, சிலந்தியும் வழிபட்டது. சிலந்தி என்ன பண்ணுச்சு, ஐயோ சாய்மலை சருகு விழக்கூடாதுன்னு என்ன பண்ணிச்சான், அதுக்கு வலை பண்ணிச்சான். யானை என்ன பண்ணுச்சு, ஐயோ இது எச்சில் அல்லவா, இது அனாச்சாரம் அல்லவா, அந்த வலையை கலைச்சிட்டான். இப்படியே ரெண்டு பேரும் இது வலை பின்னுவதும் கலைப்பதுமாக இருந்தார்கள். அதில் அந்த சிலந்தியை என்ன பண்ணாரு, கோச்செங்கட் சோழன் ஆக்கினார். ஆனால் யானைக்கு வீடு நெறி காட்டினார் என்று சொல்கிறார்கள். ஏன் யானை என்ன பண்ணுச்சு, அந்த வலையை மட்டும்தான் தவிர சிலந்திய துன்புறுத்தலை. அதனால் அதுக்கு நேரே வீடு காட்டினார். ஆனால் சிலந்தி என்ன பண்ணுச்சு, யானை துதிக்க உள்ள பூந்தது. அதனால் அதுக்கு இன்னொரு பிறவி தந்து அதன் மூலமாக பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக அதை கோச்செங்கட் சோழனாக்கி பின்னாலே அதை சிவகணங்களை ஒருவராக்கினார் என்று அந்த செய்தியை இந்த பாட்டுல சொல்றார். வாழ்க வாழ்க. நன்றி. இணையொருவர் தாமல்லார். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. இணையொருவர் தாமல்லால் யாரும் இல்லார் இடைமருதோடு ஏகம்பத்து என்றோம் நீங்கார் அனைவரியர் யாவர்க்கும் மாதிரி தேவர் அருமருந்த நன்மையலாம் அடியார் கீவர் தனல் முழுகு கொடியாடும் செக்கர்மேனி தத்துவனை சார்ந்தகிலின் அலறு போய்த்த பனை முனாள் பாகனையம் பாசூர்மேய பரம் சுடரை கண்டடியே நுய்ந்தவாரே பரம் சுடரை கண்டடியேன் உய்ந்தவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. தனக்கு யாரும் ஒப்பில்லாத பெருமானாலே இணையொருவர் தாமல்லார் யாதுமல்லார். அவனுக்கு ஒப்ப அவன் ஒருவன் தான். அதனால அப்படி இருப்பவன் யாரு, இடைமருதும் ஏகம்பத்திலும் இருக்கிற பெருமான் என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அண்டவர்கள் கடல் கடைய. வாழப்பாடு சித்ராமாவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அண்டவர்கள் கடல் கடைய அதனுள் தோன்றி அதிர்ந்தெழுந்த ஆளாளம் வேலை ஞாலம் எண்டிசையும் சுடுகின்ற ஆற்றை கண்டு இமைப்பளவில் ஒண்டி ஊருண்டை கண்டர் தொண்டர் வண்டுகடு மதுமலர்கள் தூவி நின்று வானவர்கள் தானவர்கள் வணங்கி ஏத்தும் பண்டரங்க வேடனையும் பாசூர்மேய பரம் சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே பண்டரங்க வேடனையும் பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகர். யார் நாகரிகம்னா உடுப்பது நஞ்சுன்னு தெரிஞ்சால் அதை உண்பதுதான் நனிநாகரிகம்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அந்த மாதிரி நஞ்சுண்ட பெருமானாக
நாகரீகத்தின் உச்சமாக திகழ்வன் சிவபெருமான் என்று சொல்வார்கள். அப்படி நஞ்சை உண்டவர்தான் என்னுடைய நாவுக்கரசரும். ஏன்னா அவரும் அதே மாதிரி தமிழர்களுக்கு அந்த கொடுக்கறது பால் சோறு தான். ஆனா அந்த பால் சோறுலயே நஞ்சு கலந்து கொடுத்தார்கள். அதையும் உண்டு அவர் என்ன பண்ணாரு, பெருமானுடைய அருளை பெற்றார் என்று சொல்வார்கள். அதனால நாகரீகத்தின் அடையாளாக திகழர்கள் சிவபெருமானும் திருநாவுக்கரசர் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சங்கரையா வாங்க. ஞாலத்தை உண்ட திருமாலும். திருச்சிற்றம்பலம். ஞாலத்தை உண்ட திருமாலும் மற்றை, ஞாலத்தை உண்ட திருமாலும் மற்றை, நான் முழுவதும் அறியாத நெறியான் கையே, சூளத்தால் அந்தகனை சுருள கோத்து, கொல்லுவிற் பல்லுயிரை கொல்லும் கூற்றை, காலத்தால் உரை செய்து காதல் செய்த அந்தகனை கை கொண்ட செவ்வான் வண்ணர் பாசூர்மேய பரந்துடரை கண்டறியேன் உயர்ந்தவாறு, பரந்துடரை கண்டறியேன் உயர்ந்தவாறு. திருச்சிற்றம்பலம். சரி, சரியா வரல கடைசியில. காலத்தால் உதை செய்த காதல் செய்த அந்தனை கை கொண்ட செவ்வான். மார்க்கண்டேயருக்காக காலனை எட்டி உதைத்தார் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேந்தன் நெடுமுடைய அரக்கர் கோமான். வந்தவாசி செண்பக வள்ளியம்மா வாங்க வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி ஐயா. ஆமா ஞானப்பிரகாசம் படிங்க. ஞானப்பிரகாசம் எப்படி படிங்க படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வேந்தன் நெடுமுடிவுடைய அரக்கர் கோமான், மெல்லியலால் உமை வெறுகவ விரைந்திட்டு ஓடி, சாந்தம் என நீரு அணிந்தான் கையிலை வெப்பை, தடக்கைகளால் எடுத்திடலும் தாளால் ஊன்றி, ஏந்து நிழல் தின்தோளும் தலைகள் 10 இருத்து அவர் தன் இசை கேட்டு இரக்கம் கொண்ட, பாந்தன் அணி சடைமுடியும் பாசூர் மேய, பரசுடரை கண்டடியேன் உயர்ந்தவாறே. திருச்சிமலையா. திருச்சிற்றம்பலம். அதாவது நம்ம இடர்களையும் பதிகத்துல பாடுவார். கூறு கொண்டாய் முன்றுமன்றா குட்டியோர் வெங்கணையால் மாறு கொண்டாய் புறமிழித்த மன்னவனே கொடிமேல், ஏறு கொண்டாய் சாந்த மீதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டாய். திருநீர் என்பது சாந்தத்தின் சாந்தம் என்பது சாந்தி என்பது அமைதி என்று. அந்த அமைதிக்கு அடையாளமாக திருநீர் என்று சொல்லுவார்கள். அதை இங்கே அதையே இங்க பாடுறார் அவர். சாந்தமென நீரணிந்து கையிலை வெற்பன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் தலைமுறையிலே 84வது பதிகம் திருச்செங்காட்டங்குடி திருத்தாண்டகம். பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகம் பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 79 தலமாக திருவாரூர் திருமருகல் சாலையிலே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் உத்தராபதி, அம்மை குழல் அம்மை. இதற்கான பெரிய திருநாவுக்கரசர் பாட்டு 240. சீர்தரு செங்காட்டங்குடி. திருச்சிற்றம்பலம். சீர்தரு செங்காட்டங்குடி நீடும் திருநள்ளாறு, ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி, வார்த்திகள் முளையால் ஒரு பாகன் திருமருகல், ஏர்தரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார். பெருமானை ஏர்தரும் அன்பினால் வழிபட்டார். ஏதென பெருமை தருகிறது. நமக்கு ஆசை சிறுமையை தரும், அன்பு பெருமையை தரும். அதனால ஏர்தரு அன்பு என்று சொல்லி அந்த அன்பினாலே வழிபட்ட திருமறைகள் செங்காட்டங்குடியுடைய தலங்கள் என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க.
பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்தெழுவாதம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கதனை நின்ற பூமேல் எழுந்தருளி இருந்தானை என் தோல் வீசி அருந்திரல் மானடமாடும் அம்மான் தன்னை அங்கனக சுடற்குன்றை அன்றால் என் கீழ் திருந்துமறை பொருள் நால்வர் அருள் செய்தானே செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே திருந்துமறை பொருள் நால்வர் அருள் செய்தானே செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. இந்த மறைப்பொருளாகிய அந்த அந்த இது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற அந்த 4 மறைப்பொருளை நால்வர்களுக்கு அருள் செய்தான், கல்லால் என்றிருந்து அருள் செய்தான் செய்திய சொல்ற பாட்டு. நேற்று அம்மா ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. அந்த இதை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல, நேற்று நைட் நான் உட்காந்து கேட்டேன். ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. அதுல அந்த சிவஞான புரட்டாசி பூரத்துல அருள்நந்தி சிவத்தினுடைய வரலாற்றை சும்மா சுருக்கமா சொல்லிட்டு அவர் பாடல்ல இருந்து எடுத்து காட்டினாங்க பாருங்க. அந்த 266 இருந்து 275 வரைக்கும் உள்ள செய்திகளை சொல்லி சரியை அறம்பொருள் இன்பம் வீடு என்பது சங்க இலக்கிய சொல். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்துல அதுக்கு இது சரியை கிரியை யோகம் ஞானம்னு பேர். அதான் சீலம் நோன்பு செறிவு அறிவுன்னு சொல்றார். எங்க ஐயா நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லி காட்டுறார். அந்த பொருளுக்கு கிடைக்கிற பலன் என்ன? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம் என்று சொல்லி அதற்கான மார்க்கங்கள் சகமார்க்கம், சன்மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் எல்லாம் சொல்லி அதுக்கான விளக்கங்களை சித்தியார்ல அந்த ஒரு 10 பாட்டு எடுத்து அருமையா விளக்குனாங்க. 266 25 வரைக்கும். முதல்ல அன்பர் அரண்பணின்னு சொல்லி புண்ணிய பாவங்களை 119 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இங்க வந்து 267 ரொம்ப அருமையா நேற்று பேசியிருந்தாங்க. பல பேரை போட்டு கேட்கணும். அதை நேற்று எடுத்து டெலகிராம் எடுத்து வாட்ஸ்அப்ல பண்ணா வாட்ஸ்அப்ல வராத ஐயா சிவனேசையா அது ஃபைல் பெருசா இருந்தா வராதுங்க ஐயா. டெலகிராம்ல இருந்து காப்பி பண்ண முடியாது. அது யூடியூப்ல போட்டா வருமையா? யூடியூப்ல போட்டாருன்னா வருங்க ஐயா. போட்டா அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கலாம் இப்ப போட்டாரு. ஐயா நீங்க எப்படி பாத்தீங்க? அவர் வந்து ரெக்கார்டிங் தான் வச்சிருப்பாரு. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? டெலகிராம்ல அனுப்ப சொன்னாருங்க ஐயா, அனுப்பி விட்டாங்க. நேற்று நைட் உட்காந்து கேட்டேன் நான். ஏன்னா இந்த 8 மணி நேரத்தை கேட்க முடியல, நம்ம பேச சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்த்தேன். அப்ப சித்தியார்ல அருமையான செய்திகள் சொல்றேன். நான் ஒரு பாட்டு மட்டும் போட்டிருந்தேன். 299 பாட்டு ஒண்ணு போட்டிருந்தேன். 5 எழுத்தால் அருணபி கண்டார விளக்கத்தை சித்தியார் பாட்டுல இருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தேன். அவங்க அந்த 266 75 10 பாட்டு எடுத்து அந்த 4 இங்க வருது இல்லையா, 4 பொருள் செய்தான்னு அந்த செய்திய 4 நாளா காட்டினாங்க. சரியை யோகம் ஞானம், அப்புறம் தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் சொல்லி அதுக்குரிய பலன்கள் சாலோக, சாமீப, சாரூப, சாயிச்ச ரொம்ப அருமையா இருக்கு. 1:55 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு பார்த்தேன். அவ்வளவு அதிகாலையில் அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தேன். அந்த ரெக்கார்டிங் எடுத்து இது பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா சிவனேசை என்னுடைய டெலகிராம்ல என்னுடைய நம்பர் அவருடைய பர்சனல் நம்பர் அமைச்சிருந்தாரு. ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா அது ஷிஃப்ட் ஆகல. ஏன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா சுவாரஸ்யம் போயிடும். நான் யூடியூப்ல போடுறதுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அதுல ஆடியோல கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் வந்து அது உள்ள போக மாட்டாங்க. லிங்க் உள்ள இப்ப நான் யூடியூப்ல ஏத்திடுறேன். அதான் யூடியூப்ல போட்டா எல்லாரும் நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. தொடரலாம். இப்ப இந்த மாதிரி அந்த சித்தியார் நூல் எடுத்து பேசலாம் ஆள் இல்லை இப்பெல்லாம். சும்மா மேல விட்ட பேசி போயிடுவாங்க. ஆனா அம்மா ரொம்ப ஆழ்ந்து அது எல்லாத்தையும் விளக்குனாங்க. ரொம்ப அருமையா ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. நல்லா அருமையா விளக்கிருந்தாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியில் சொன்னாங்க, அதை நான் வந்து இது வந்து ஆராய்ச்சி உரை தான், அனுபவ உரை இல்லை, அனுபவம் வரணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அனுபவஸ்தர்கள் பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வாழ்க வாழ்க.
எங்க ஐயா பேச கேட்டிருக்கேன், இப்ப அம்மா பேச கேட்டேன். வாழ்க வாழ்க. அடுத்து ரெண்டாவது பாட்டு. பத்மாவதி அம்மா வாங்க. துங்க நகத்தால். யாரியா? பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? அடுத்தது ராஜேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம்மையா ஐயா 84 என்கிட்ட இல்லையா? சரி 684 2 இல்லையா? இல்ல எங்க 460மா பத்மாவதி அம்மா 460 பக்கம். அப்படியா? சரிம்மா, அடுத்தது படிக்கிற ஐயா. ஞானவந்தாவாசி சண்பகுலி பாட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க ஐயா. துங்கு நகத்தால் அன்றி தொலையாததான் நாங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். துங்க நகத்தால் அன்றி தொலையாவென்றி தொகுதிரல் அவ்விரணியனை ஆகம் தீண்ட கனக திருமாலும் அயனும் தேடும் ஆரழலை அனங்கன் உடல் பொடியாய் வீழ்ந்து மங்கநகத்தான் வல்ல மருந்து தன்னை வன்கையிலை மாமலை மேல் மன்னி நின்ற செங்கனக திரள் தோல்யம் செல்வன் தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. செங்கனக திரள் தோல்யம் செல்வன் தன்னை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் அந்த கைலாயத்துல பொன்மலையில இருக்கான் அல்லவா, அதனால அவனுடைய தோல் கூட செங்கனக திருத்தோள், செங்கனக திருத்தோளும் செல்வன் தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே என்று அந்த செங்காட்டங்குடியில அவர் கண்ட காட்சியை பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. உருகுமன தடியார்கட்கு ஊரும் தேனை. மூணாவது பாட்டு. ஐயா நான் பாட்டுமாயா? பத்மாவதிக்கு அப்புறம் பத்மாவதி பாடின அப்புறம் பத்மாவதி பாடிட்டோமா? பத்மாவதி இருக்காங்களா? சிவாய நம்மையா. உருகு மன தடியவர்க்கு ஊரும் தேனே ஒம்பர் மணி முடிக்கணியை உண்மை நின்ற பெருகு நிலை குறியாளர் அறிவு தன்னை பேணிய அந்த நற்குறை பெருமானை பின்னும் முருகு விரி நலுமரன் மேல் அயர்க்குமார்க்கும் முழு முதலை மேய்த்தவர் தோர் துணையை வாய்த்த திருக்குழல் உமை நங்கை பங்கன் தன்னை செங்காட்டு குடியதனில் கண்டேன் நானே. செங்காட்டிங்குடியதனில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை எனப்பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அந்த சிவாயனம் என்ற மந்திரத்தை உருகி சொன்னால் அது தேனாய் தித்திக்கும் என்பதை உருகுமனத்து அடியவர்களுக்கு ஊரும் தேனை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு. நாலாவது பாட்டு. சொக்கம்மாள் வாங்க. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். கந்தமலர் கொன்றை அணி சடையான் தன்னை கதிர்விடுமா மணி பிறங்கும் கனக ஜோதி சந்தமலர் தெருவை ஒரு பாகத்தானே சராசரத்னல் தாயானை நாயனுன்னே பந்த மறுத்தாளாக்கி பணி கொண்டாங்கே பண்டிய நூல் தமிழ் மாலை பாடுவித்தின் சிந்தை மய கருத்த திரு அருளே நானே செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே சிந்தை மய கருத்த திரு அருளே நானே செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பந்த மறுத்து ஆளாக பணி கொண்டாங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என்று அவர் சமண மதத்துல போய் என்ன பண்ணாரு, சமயாராய் செய்து அங்க அதாவது வடநாட்டுல இருந்து வந்த மொழி எது சமயம், அதனால
அங்க வடமொழி தான் அதிகமா பேசப்பட்டிருக்கும். அதனால அந்த இடத்துல அவர் தமிழ் பேச வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். அதனால இங்கே அந்த பந்தத்தில் சமண மதம் என்ற பந்தத்திலிருந்து அறுபட்டார். அறமாகிய பந்தம்னு சொல்லுவாங்க. அரஞ்சேனான்னு சொல்லி கடவுளை மறந்த நிலை. அதனால அந்த நிலையிலிருந்து என்னை ஆட்கொண்ட போது என்ன பண்ணான், என்னை தமிழாலே பாட வைத்தான். பந்த மறுத்து ஆளாக்கி பணிகொண்டாங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை கருத்த அருளினானே. அப்ப சிந்தை மயக்கம் தேரணும்னா பண்ணிய தமிழ் நூல் பாடணும் என்று அப்பர் சாமி சொல்றார். வாழ்க வாழ்க. நஞ்சடைந்த கண்டத்து நாதன் தன்னை. மல்லிகா அம்மாவாங்க. ஐயா தொண்டரை தொழுதடி பணிவின் தூய நெறி எளிதாமை. திருச்சிற்றம்பலம். நஞ்சடைந்த கண்டத்து நாதன் தன்னை நலிமலர் பூங்கனை வேலை நாசமாக வெஞ்சினை தீ விழித்தோரு நயனத்தானை வீண் கெடில வீரட்டம் மேவி நானை மஞ்செடுத்த நீல் சோலை மாட வீதி மதிலாரும் இடம் கொண்ட மைந்தன் தன்னை செஞ்சினத்த திரிசூல படையன் தன்னை செங்காட்ட குடிதனலிர் செங்காட்ட குடியதனிற் கண்டே நானே செங்காட்ட குடியதனிற் கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த செங்காட்டங்குடியில கணபதீச்சர பெருமானாக என்ன பண்ணார். கணபதி என்பது ஆற்றலின் அடையாளம். அந்த ஆற்றலின் அடையாளமா கையிலே திரிசூல படையேந்தி அதன் மூலம் நம்முடைய மும்மலங்களை பாகுபாடு செய்கிறான். அந்த மும்மல நீக்கம் என்று சொல்வார்கள். அதனால அதற்காக அவன் படந்த படை திரிசூலப்படை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கன்னிமயம். கன்னியை அங்கு ஒரு சடையில் கறந்தான். செல்வம் வாங்க. கன்னியை அங்கு ஒரு சடையில் கறந்தான் தன்னை கடவுளில் வீரட்டம் கருதினானை பொன்னி சூழையாற்று எம் புனிதன் தன்னை பூந்துருத்தினை தானம் பொருந்தினானை பன்னிய நாள்மறை விரிக்கும் பண்பன் தன்னை பரிந்திமையோர் தொழுதேத்த பரணே என்று சென்னிமிசை கொண்ட நீ சேவடியினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே சென்னிமிசை கொண்ட நீ சேவடியினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். பன்னிய நான் மறைவிரிக்கும் பண்பன் தன்னை என்று பெருமானவன அஞ்செழுத்தை பொருளாக கொண்டு அதை விரித்து சொல்கிற பெருமானாக அந்த இமையோர்கள் எல்லாம் தொழுதேத்த அஞ்செழுத்தாலே இமையோர்கள் தொழுதார்கள் சொல்லுவாங்க. அதற்கு அவன் வழிவகுத்தான் என்பார். வாழ்க வாழ்க. எத்திசைக்குமாய் நின்ற இறைவன் தன்னை. சித்ராமாவாக. ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். எத்திக்குமாய் நின்ற இறைவன் தன்னை ஏகம்பம் மேயானை இல்லா தெய்வம் பொத்தித்தம்மயிர் பறிக்கும் சமணர் பொய்யில் புக்கெழுந்தி வீழாமே போத வாங்கி பத்திக்கே வழிகாட்டி பாவம் தீர்த்து பண்டை வினை பயமான எல்லாம் போக்கி தித்தின் மனத்துள்ளே ஊரும் தேனை செங்காட்டங்குடியதனில் கண்டே நானே தித்தின் மனத்துள்ளே ஊரும் தேனை செங்காட்டங்குடியதனில் கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பக்திக்கு வழிகாட்டி பாவம் தீர்க்கும் பண்டை வினை பயமான எல்லாம் போக்கி என்று நேற்று அம்மாவுடைய சொற்பொழிவே பக்திக்கு வழிகாட்டுவதாக பண்டை வினையெல்லாம் போக்குவதாக அந்த சொற்பொழி அமைந்தது. சித்தியாருடைய அருள்நந்தி சிவத்தினுடைய அருளாலே. வாழ்க வாழ்க வாழ்க.
அதை நினைச்ச உடனே அதனாலே மனம் தித்தித்தது, தித்தித்தென் மனத்துள்ளே ஊரும் தேனை என்று அம்மா சித்ராம்மா வந்து மொழியரசியாக இருந்து அந்த சொற்பொழிவை நல்ல 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. சித்தியார் பாட்டுல 266 இருந்து நேற்று நைட்டு ஃபுல்லா உட்காந்து அது கேட்டு அதை இது பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேம்மா, பாருங்க. வாங்க, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நேற்று நைட்டே மெசேஜ் போட்டேன். வாங்க, நல்லா இருந்தது ரொம்ப சொற்பொழிவு. வாழ்க வாழ்க. அடுத்த 8வது பாட்டு, கல்லாதார் மனத்த அணுகா கடவுள் தன்மை. போரூர் செண்பகவல்லி அம்மாங்க. கல்லாதார் மனத்தணுகா கடவுள் தன்னை கற்றார்கள் உற்றோரும் காதலானை பொல்லாத நெறி உகந்தார் புறங்கள் 3ம் பொன்றி விழ அன்று பொறு சரம் தொட்டானை நில்லாத நினக்குரம்பை பிணக்கம் நில்லாத நினக்குரம்பை பிணக்கம் நீங்க நிறைத்தவத்தை அடியேற்கு நிறைவித்தென்றும் செல்லாத செந்நெறிக்கே செல்வி பானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே செல்லாத செந்நெறிக்கே செல்வி பானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. நன்றி ஐயா. செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமென்னு நீங்க செல்லாத செந்நெறி, செல்லா என்பதை இது எதிர்மறை பொருளை சொல்லுவாங்க. செல்லுகின்ற நெறி அது. அப்படி செல்லுகின்ற நெறியாக சைவத்தை வைத்து அதற்காக அவன் செங்காட்டங்குடியிலே கணபதீஸ்வர பெருமான இருந்து நம்முடைய ஆற்றலை எல்லாம் வளர்க்கிறான். கணபதி என்பது ஆற்றல் வடிவம், நம்முடைய ஆற்றலை வளர்க்கிறான் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து, அரிய பெரும் பொருளாகி நின்றான் தன்னை. ஐயா, நில்லாத நினக்குரம்பைன்னா ஐயா? நினக்குரம்புனா அந்த பொத்தையும் அந்த உடம்பு சொல்றோம்ல, இந்த உடம்பு நினம் என்பது அந்த ரத்தமும் சதயமான இந்த உடம்புக்கு நினக்குரம்புன்னு பேரு. பொத்தையூன் சுவர் புழுப்பொதிந்து உடுத்த அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை தான் நினக்குரம்பு. நன்றி. திருவாசல வரும் இல்லையா, சுவர் புழுப்பு ஒதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரைன்னு, அந்த பொய்க்கூரைக்கு நினம்புன்னு சொல்லுவாங்க பேரு. வாழ்க வாழ்க. அந்த உடம்பை சும்மா இருக்கக்கூடாது, பெருமானுடைய நினைவினாலே பொன்பொலால் யாக்கை பொறைகரை பறிய பொன்னடும் கோயிலா புகச் செய்ய வேண்டும். அதுதான் சைவ நெறி. வாழ்க வாழ்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. வாங்கம்மா. ஓரறவும் மால்விடை ஒன்று ஊர்தியானை புறம்பயம் புகழூரும் அரிய பெரும் அம்மா அரிய பெரும் திருச்சிற்றம்பலம். அரிய பெரு பொருளாகி நின்றான் தன்னை அலைகடலின் ஆலாலம் அமுது செய்த கரியதொரு கண்டத்து செங்கன் ஏற்று கதிர்விடு மாமணி மணி பிறங்கு காட்சியானை கரியதொரு கண்டத்து செங்கன் ஏற்று கதிர்விடு மாமணி பிறங்கு காட்சியானை உரிய பல தொழில் செய்யும் அடியார் தங்கட்கு உலகமெல்லாம் முழுதலிக்கும் உலப்பூயிலானை தெரிவை ஒரு பாகத்து சேர்த்தீலானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே தெரிவை ஒரு பாகத்து சேர்த்தியானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எது அமைதோ அதுதான் தொழில். அந்த தொழிலை தொண்டாக்கி கொள்ளுதல் தான் நம்முடைய நாயன்மார் காட்டிய வழி. அந்த வகையிலே உரிய பல தொழில் செய்யும் அடியார்களுக்கு உலகமெல்லாம் முழுதளிக்கும் உலப்பிலானை அவரவர்கள் வழியிலே நின்று அவரவர்கள் செய்த தொழிலை அதையே தொண்டாக்கி கொண்டார்கள். அந்த தொண்டினாலே அவர்களுக்கெல்லாம் அந்த உலகத்தை சிவலோகத்தை அளித்தான். உலகமெல்லாம் முழுதளிக்கும் உலப்பினானே. அதனால தொழிலை தொண்டாக்கணுதல
தொண்டை தொழிலாக்க கூடாது என்பதை சொல்லாமல் சொன்ன செய்தி என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. போரரவ மால்விடையன் வாங்க கணபதியா வாங்க. சிவாத்து சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவாத்து சிற்றம்பலம். சிவாத்து சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம். போரவும் மால்விடையுண்டூட்டியானே புறம்பயமும் புகழூரும் மண்ணினானே நீரவச் செஞ்சிடமேல் நீல வெண்டிங்கள் நீங்காமை வைத்தாடி முள்ளன்றன்னை பேரவ புட்டகத்தே உட்பகத்தேருடைய வென்றி பெருங்குலைவாரக்கண் முடியிடைய செற்றவச் கள்ளனை செற்றவன்றன்னை செங்காட்டுங்குடியதனில் கண்டேன் நானே கடலானை செல்வன்றன்னை செங்காட்டுங்குடியதனில் கண்டேன் நானே. சிவாதி சிற்றம்பலம். நன்றியா வணக்கம். நன்றியா வணக்கம் ஐயா. சிவா வாழ்க 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 வாழ்க. புட்பகத்தேர் உடையவென்றி பிறங்கொழிவாள் அரக்கன்முடி இடியச் செற்ற என்று அவன் ராவணன் என்ன பண்ணான்? புட்பகத்தேரை வைத்திருந்தாரா. அந்த புட்பகத்தேர், அது புட்பகம் என்பது அறிவான தமிழ்ச்சொல். அது புஷ்பகம் புஷ்பகம்னு சொல்றாங்க. அதை புட்பகம் என்பது தமிழ்ச்சொல். அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். அந்த புட்பகத்தேர் உடைய வென்றி அது போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயன்றான். அதனாலே அவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு அந்த திருவடி தீட்சை கிடைத்தது. அதனாலே வாழும் நாளும் கிடைத்தது என்று சொல்வார்கள். அதனால பிறங்கொழிவாள் அரக்கன் முடி, அதனால அவனுக்கு நல்ல அருமையான ஒரு வாழ் கிடைச்சுதான். ஏன்னா பெருமானுடைய திருவடி அவனுக்கு சூட்டப்பட்ட அந்த திருவருளை பெற்றான். சிவபூஜை செஞ்சதார் தான். ஆனாலும் ஆணவத்தின் அடையாளமாக கையிலையை பெயர்க்க நினைத்தான். அந்த ஆணவத்தை அடைத்து அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தாள் என்று சொல்கிற அந்த செய்தியை போகும்போது அவன் ஊர்ந்த தேர் புட்பகத்தேர் என்று நம்ம நாவுக்கரசர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மணி அப்ப 6:10 ஆயிடுச்சு. அடுத்த பதிகம் படிக்க முடியுமா? நாளைக்கு வச்சுக்கலையா? ஏன்னா அடுத்த பதிகம் மட்டும் லேட் ஆயிடும். அதனால நம்ம முடிச்சுட்டு. சரி ஐயா. ஐயா சொல்லுங்க. தொண்டை வந்து தொழிலாக்க கூடாதுன்னு சொன்னீங்க. தொழிலை தொண்டாக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? புரியல. அதாவது யார் யாருக்கு வாழ்க்கை சூழ்நிலை என்னென்ன தொழில் அமைதோ அந்த தொழிலை தொண்டாக. மண்பாண்டம் செய்தவர் மண்பாண்டத்தையே தொண்டாக கொண்டார். மீன் பிடிச்சவர் மீனையே பெருமானுக்காக விட்டார். துணி நெய்தவர் துணியை கொடுத்தார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு என்ன உலகியல் நிலையில நாம் வாழ்வதற்கு என்ன தொழில் அமைகிறதோ அந்த தொழிலை இறை தொண்டாக மாற்றிக்கொள்வதுதான் பெரிய புராணம் காட்டிய வழி. ஆனா பல பேர் என்ன பண்ணா நான் தொண்டு செய்யறேன்னு சொல்லிட்டு அதையே வருமானத்துக்கு வழியாக்கிறாங்க. அதனால தொண்டை தொல்லாக்க கூடாது, தொழிலை தொண்டாக்க வேண்டும். அந்த தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை பெருமானுக்கு தொண்டு செய்வதில் நான் தொண்டு செய்யறேன்னு சொல்லிட்டு அதை தொழிலாக்க கூடாதுன்னு சொல்றது ஒரு மரபு. சரிங்களா? நன்றி. சிவாயம். அடுத்தது பொன்னூசல். திரு பொன்னூசல் சதானந்தனை வாங்க. 8வது பாட்டு படிங்க. ஒரு பாட்டு. சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுங்க? 8வது பாட்டியா? சரி, நன்றி நன்றி. சிற்றம்பலம். கொடுமை வரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதோடு தாழ்கடலில் மீதெழுந்து
ஞானம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியானை வாயார நாம் பாடி மாலு கரியானை வாயார நாம் பாடி புலி தகம் குழைந்து ஒன்னு சொல்லாடாமோ புலி தகம் குழைந்து ஒன்னு சொல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். வாங்க, திருக்கதவம் அடைப்பதற்கு வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய். நான் கேக்குறேன், பாட சொல்லுங்க. ஈ சித்ரா வாங்க. ஈ சித்ரா அப்படின்னு பாத்துங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிகள் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சித்ரா, ஈ சித்ரா இருக்கீங்களா? படிங்க. சிவாய நம. வாழ்த்து படிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஊர் குறைவில்லை. கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். படிங்க. நடராஜையா படிங்க. தனம் தரும். திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வச்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிருதடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க. பொக்குடம் வாழ்க. செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க. ஆனைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் எல்லாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை அதிகாலையில் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.